பாரம்பரியம் பக்தி முயற்சிகளை வளர்ப்பதின் அடிப்படை அத்தியாயம். அந்த வகையில் இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பையும் நினைவுகூருகிற இந்த தவக்காலத்தில் இறந்த இயேசுவின் திருவுடல் சுரூபமானது பவனியாக எடுத்து வரப்பட்டு அடக்கத்திற்கு வைக்கப்படுகிறது. தஞ்சாவூர் மறைமாவட்டம் மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்தில் திருவழிபாட்டு நிகழ்விற்கு பின்னர் இந்த பாரம்பரிய நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டது. இந்த பங்கிற்கு உட்பட்ட கிளை பங்குகளான அந்தோணியார்புரம், உசிலாங்காடு, ராஜாத்தோப்பு, பத்தக்காடு, கிருஷ்ணாஜிப்பட்டினம், மணமேல்குடி ஆகிய இடங்களிலிருந்து இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் ஒரு முக்கிய அம்சமாக இஸ்லாமிய சகோதரர்களும் இந்து மத சகோதரர்களும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. வந்திருந்த இஸ்லாமிய சகோதரர் ஒருவர், வருடா வருடம் இந்த நிகழ்வினை நீங்கள் அரங்கேற்றுங்கள், நாங்கள் வந்து கட்டாயம் இந்த பக்தி பாரம்பரிய நிகழ்விலே பங்கு பெறுகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். இங்கே வந்திருந்த அத்துணை மக்களும் தவக்காலத்தில் நோன்பினை ஏற்றவர்களாக, ஒவ்வொரு வாரமும் சிலுவை பாதையை தியானித்தவர்களாக, இயேசுவின் பாடுகளை உணர்ந்தவர்களாக, இறந்த இயேசுவின் திருவுடல் சுரூபத்தை தாங்கி மெழுகுத்திரிகளை தங்களுடைய கைகளிலே ஏந்தி மௌன ஊர்வலமாக வந்து அதை அடக்கத்திற்காக வைத்தது மிகவும் பக்தி பரவசமாக இருந்தது. உங்கள் ஊரில் இதுபோல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை குறித்த பின்னூட்டங்களை இங்கே பதிவிடுங்கள். அது மற்ற மக்களுக்கும் பக்தியில் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த வலையொளித்தளத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் பின்பற்றுங்கள். அப்படியென்றால் நாங்கள் பதிவேற்றம் செய்கிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்தடையும். வாழ்த்துக்கள். மரியே வாழ்க.